அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவில் நம்ம டாப் 300 சம் சீரீஸில் பார்ட் 16 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 15 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம், பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துங்க. இது பார்த்தோன்னா பார்ட் 16. ஓகேங்களா? ஓகே, ஆல்ரெடி 15 வீடியோ பதிவு கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. சரிங்களா? நம்ம இந்த டோட்டலாக நம்ம ரீசனிங் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 300 சம்மு 60 வீடியோ பதிவில் நம்ம கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒவ்வொரு வீடியோ பதிலும் 5 சம்முனா 60 வீடியோ பதிவில் கவர் பண்ணுவோம். இப்போ இது 16வது வீடியோ பதிவு. இந்த மந்த் எண்டுக்குள்ளவே நம்ம இதை முடிச்சிடுவோம். சரிங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஒரு பையனை பார்த்து கண்ணன், இவன் என் தந்தையினுடைய ஒரே மகனின் மகன் என்று கூறினார் எனில் கண்ணன் அந்த பையனுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மொதல் சம் நமக்கு பிளட் ரிலேஷன், இரத்த உறவுகள், அந்த டாப்பிக்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பையனை பார்த்து கண்ணன். சரி, ஃபஸ்ட்டு கண்ணனுங்கிற ஒரு கேரக்டர் இங்கே போட்டுக்கலாம். கண்ணன். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு பையன். ஓகே, ஒரு பையன் போட்டுக்கலாம். ஸோ ஒரு பையனை பார்த்து கண்ணன் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இவன், அதாவது இந்த பையன், இது பையன் போட்டுக்கலாம். இந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா? இந்த பையன் என் தந்தையின் ஒரே மகனின் மகன். ஸோ இவருக்கு ஒரு தந்தை. ஓகே, தந்தையின் ஒரே மகன்னா ஒரே மகன் யார்? கண்ணன் தான். அவனுடைய பையன் அந்த தந்தையின் ஒரே மகனின் மகன். அடா, தன்னோட பையன் சொல்கிறதுக்கு பதிலாக எப்படி சொல்கிறாரு பாருங்க. கண்ணன் இங்கே இருக்கிற ஒரு பையன் என்னோட பையன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக என் தந்தையின் ஒரே மகனாகிய, அதான் ஒரே மகனை யார்? இவர் தான். கண்ணங்கிறது ஒரே மகன். எனக்கு 2 மகன்னா கூட வேற ஆள் சொல்லலாம். ஒரே மகன், அந்த மகனுடைய பையன் அப்படிங்கிறது, அதாவது தன்னோட பையங்கிறது பார்த்தோன்னா சொல்லிக்க முடியாது. இருக்குது ஏதாவது பையன் தப்பு பண்ணியிருப்பார், இருக்குது என் பையன் அப்படின்னு சொல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பையன் இருக்கான், அவனோட பையன்தான் அவன். ஏன்டா அது உன் பையன் சொல்ல வேண்டியதாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? ஓகே, ஸோ அப்போ என்ன வரும்? கேள்வி என்ன கேட்குறாங்க? எனில் கண்ணன் அந்த பையனுக்கு என்ன வேண்டும்? என்ன வேணும்? தந்தை, அப்பா தான். இந்த பையனோட அப்பா தான் கண்ணன். புரியுதுங்களா? சிம்பிளாக நீங்கள் வீட்டில் நடக்கிற விஷயங்கள் பாருங்கள். வீட்டில் இது என் பையன் சொல்லிக்கிறதுக்கே எனக்கு நாக்கு கூசுதுடா. அப்போ என்ன சொல்லணும்? எங்கள் அப்பாவுக்கு ஒரு பையன் இருக்கான், அவனோட பையன்தான் அது அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் நமக்கு என்னது இந்த இடத்துல? தந்தை. மகன் போட்டு விட்றாதீங்க. ஏன்னா கண்ணன் அந்த பையனுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. கண்ணன் அந்த பையனுக்கு என்ன? தந்தை. கண்ணங்கிறது தந்தை. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2. ஸோ இங்கே பாருங்கள், பகடை சம் கொடுத்துருக்காங்க நிகழ்தகவு பேஸ் பண்ணி. இங்கே பாருங்கள், 1, 2, 2, 2, 2, 2 என்ற எண்களுடைய இரு பகடைகள் சுண்டப்படும் போது வெவ்வேறு எண்கள் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கிறாங்க. 2 பகடைகள் என்ன பண்ணுறாங்க? சுண்டுறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பகடை 1, டைஸ் 1 என்னது? 1 2 2 2 2 2. கரெக்டாக? சரி, ஓகே. அடுத்து டைஸ் 2 அதே தான். 1 2 2 2 2 2. சரி, ஓகே. 2 பகடை பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்க? சுண்டுறாங்க. அதில் பார்த்தோன்னா என்ன கண்டிஷன்? என்ன? வெவ்வேறு எண்கள் கிடைக்க நிகழ்தகவு என்ன? டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ், வெவ்வேறு நம்பர் இருக்கணும். டைஸ் 1ல் ஒரு நம்பர்னால் டைஸ் 2ல் வேறு நம்பர் இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கலாம். 1 எடுத்துக்கிட்டால் இந்த 1 1ங்கிறது வராது, ஏன்னா ஒரே மாதிரி இருக்குது. அப்போ 1 2 1 2 1 2 1 2 1 2. அப்போ மொத்தம் 5 இருக்குங்களா? 5 தடவை வருமா? ஓகே, 5 தடவை. அடுத்து 2 எடுத்துக்கலாம். 2 எடுத்துகிட்டு பார்த்தோன்னா 2, 1ங்கிறது டிஃப்ரெண்டாக இருக்குது. இதில் 2 இதில் 1 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், 2 2 2 2 2 இதுலேயும் 2 இதுலேயும் 2 இதுலேயும் 2 இதுலேயும் 2. அப்போ இது எதுவுமே வராது. அப்போ இந்த 2 எடுத்துக்கிட்டால் ஒரு தடவை தான் வரும். 2, 1ங்கிறது ஒரு தடவை வரும், ஒரு தடவை. அடுத்து இந்த 2 எடுத்துக்கிட்டாலும் அதே தான், ஒரு தடவை தான் வரும். இந்த 2 எடுத்துட்டால் ஒரு தடவை வரும், இந்த 2 எடுத்துட்டால் ஒரு தடவை வரும், இந்த 2 எடுத்துட்டால் ஒரு தடவை வரும். அப்போ டோட்டல் எத்தனை நமக்கு? 5 6 7 8 9 10, மொத்தம் 10. ஓகேங்களா? மொத்தம் 10. அப்போ நிகழ்தகவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 டைஸ்னால் நிகழ்தகவுக்கு என்னது நமக்கு? கீழே 36. டோட்டல் 36. சான்சஸ் எத்தனை? மொத்தம் 10. அவ்வளோதான். அப்போ டோட்டல் எப்பயுமே 2 பகடைனா 36 போட்டுக்கணும். ஏன்னா ஒரு பகடையில் 6ங்கும் போது 6 ஸ்கொயர்னா என்னது? 36. ஓகே, அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது மொத்தம் எத்தனை சான்ஸு? வாய்ப்புகள் எத்தனை? மொத்தம் 10 வாய்ப்புகள். அப்போ மேலே 10. அப்போ 10/36. ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி 10/36.
புரிஞ்சுங்களா? கிளியரா? சரி, ஓகே. அடுத்தது தேர்டு சம். ஓகே, இந்த தேர்டு சம் பாருங்கள். கொடுக்கப்பட்ட பை சார்ட், அதாவது பை வரைபடம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா A, B, C, D, E மற்றும் F என்பன ஒரு நகரில் உள்ள பள்ளிகளை குறிக்கும் சொல்கிறாங்க. அதாவது இந்த பை சார்ட்டில் நமக்கு ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒவ்வொரு ஸ்கூலை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா A, B, C, D, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த இது வந்து E, அப்புறம் F, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நமக்கு ஸ்கூலை பற்றி மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பள்ளிகளில் உள்ள மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 16,000. ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு நமக்கு 16,000. ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே, அதாவது மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை 16,000, அதில் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ சி அப்படிங்கிற ஸ்கூலில் வந்து 25%. அப்போ 16,000ல் 25% எவ்வளவோ அதுதான் சி செக்ஷனில், அதாவது சி ஸ்கூலில் இருக்காங்க. பி ஸ்கூலில் 12%, ஏ ஸ்கூலில் 12% அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா B/D, அதாவது பி ஸ்கூல்லையும் சரி டி ஸ்கூல்லையும் இந்த 2 விகிதத்திற்கு சமமான விகிதம் கொண்ட இரு பள்ளிகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு B/Dன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பி ஸ்கூலில் எத்தனை பேர், டி ஸ்கூலில் எத்தனை பேருன்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அந்த ரெண்டையும் விகிதத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை ரேஷியோவாக மாற்றணும். இப்போ ஃபஸ்ட்டு பி ஸ்கூலில் எத்தனை பேர் பார்க்கலாமா? ஸோ பி ஸ்கூலில் வந்து பார்த்தோன்னா மொத்தம் 12%. பி ஸ்கூலில் 12%. ஓகேங்களா? ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு பிக்கு கண்டுபிடிக்கலாம். பிக்கு பாருங்கள், B = 12%. ஓகேங்களா? அப்போ 12%ன்னு அர்த்தம் 12/100. அப்போ 16,000ல் 12%னா எவ்வளோ வரும்? ஓகேங்களா? 12%. 16,000ல் 12% போட்டால் எவ்வளோ மாணவர்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? அப்போ 2 0க்கு இந்த 2 0 கேன்சல், இந்த 2 0 கேன்சல். மீதி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 12 × 160. 12 × 160. ஓகேங்களா? ஸோ அப்போ எவ்வளோ வரும் நமக்கு டோட்டலாக 1920. அப்போ பி ஸ்கூலில் வந்து பார்த்தோன்னா மொத்தம் 1920 பேர் இருக்காங்க. சரி, ஓகே. அடுத்தது டி ஸ்கூல். B/D தானே? ஓகே. டி ஸ்கூலில் அப்படி பார்த்தோம்னா எவ்வளோ பர்சன்டேஜ்? டியில் 20%. அப்போ 20/100 × 16,000. இதுலேயும் பாருங்கள் 2 0 2 0 கேன்சல், இது 2 0 கேன்சல். மீதி 20 × 160. 20 × 160. ஸோ அதுக்கு என்ன வரும் நமக்கு? 2 6 32. அப்போ 3200. புரியுதுங்களா? 3200. அப்போ பி ஸ்கூலில் 1920, டி ஸ்கூலில் 3200. இதை நம்ம என்ன பண்ணணும், ரேஷியோவாக மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 டிவைட் பண்ணணும். பி எவ்வளவு? 1920, ரேஷியோ 3200. கரெக்டாக? இது டிவைட் பண்ணுங்கள். நான் இப்படியே டேரெக்டாகவே நான் டிவைட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். மீதி 192 320. ஏன்னா இது எவ்வளோ கடைசியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதே மாதிரி வேறு என்ன 2 ஸ்கூலும் ஒரே ரேஷியோ இருக்குங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம போடுறோம். ஃபஸ்ட்டு பி ஸ்கூலில் 1920 பேர், டி ஸ்கூலில் 3200 பேர். இந்த ரெண்டும் கண்டுபிடிச்சாதான், ஏன்னா நம்ம டேரெக்டாக பர்சன்டேஜ் வச்சு அடித்து போட முடியாது, டோட்டல் மாணவர்கள் வச்சு தான் அடித்து போடணும். இப்போ 1920 இருக்குங்களா? இந்த 0 இந்த 0 கேன்சல். மீதி 192 320 இருக்குது. இதை 2ஆல் கூட அடித்து போடுங்க. என்ன வரும் நமக்கு? 9 2 18, மீதி 1 6 2 12. இது 2ஆல் அடித்து போட்டால் 1 2 2, மீதி 1 6 2 12 0 160. திரும்ப இது 2ஆல் அடித்து போடுங்க, 48. இது 2ஆல் அடித்து போட்டால் 80. கரெக்டுங்களா? ஓகே. இதை நம்ம எதாவது அடிக்கலாம், நம்ம 4ஆல் அடிக்கலாம். 4ஆல் அடித்தா என்ன வரும் நமக்கு? 1 நாள் 4, 2 நாள் 8. இது 4ஆல் அடித்தா 2 நாள் 8 0. இது திரும்ப எதால் அடிக்கலாம், நம்ம 4ஆல் அடிக்கலாமா? 3 நாள் 12, 5 நாள் 20. ஸோ கடைசியாக 3:5 வரும். அதாவது 1920யும் 3200யும் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 3:5. நீங்கள் வேணால் கீழே போட்டு கூட நீங்கள் டிவைட் பண்ணுங்கள். 3/5ன்னு வரும். அப்போ 3/5னா 3:5 வரும். டிவைட் மாதிரி கூட போடுங்க. எப்படி போட்டாலும் அதே தான் வரும். 3:5 3/5ன்னு வரும். அப்போ 3:5. அப்போ 3:5 நல்லா ஞாபகம் வச்சுங்க. 3:5 இந்த இங்கே எழுதுகிற பாருங்கள், B/D அப்படிங்கிறது 3:5. இதே மாதிரி 3:5 அப்படிங்கிறது எந்த 2 பள்ளியில் வரும், மீதி இருக்கக்கூடிய பள்ளிகளில் எந்த 2 பள்ளிகளுக்கு இடையே வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஆப்ஷன் A B C Dன்னு கொடுத்துருக்காங்க.
அப்போ அதில் இருக்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்லைனா ஏ தனியாக, பி தனியாக, சி தனியாக, டி, இ, எஃப் இதெல்லாம் கண்டுபிடிச்சா அப்படியும் பண்ணலாம். பட் அது நமக்கு ரொம்ப சுற்று. அதுக்கு கொடுக்குற ஆப்ஷனை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணலாம். இப்போ பாருங்கள், எஃப் அண்டு சின்னு கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு எஃப்க்கு எவ்வளோ? 15%. அப்போ 15 இன்ட்டு 15/100 எஃப்க்கு போடுறேன். 15/100 15%க்கு மொத்தம் மாணவர்கள் 16,000. இப்போ 2 0 2 0 கேன்சல். அப்போ 15 இன்ட்டு 160 என்ன வரும்? நமக்கு 2400 வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி சிக்கு, ஏன்னா இங்கே எஃப் அண்ட் சி தான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுவும் அடித்து போட்டால் நமக்கு 3:5 வருதான் நம்ம செக் பண்ண முடிஞ்சு. ஓகே, சிக்கு பாருங்கள். சிக்கு எவ்வளவு நமக்கு? அதே சி 25. அப்போ 25/100 இன்ட்டு 16,000. அப்போ 2 0 கேன்சல், இந்த 2 0 கேன்சல். அப்போ 25 இன்ட்டு 160. 25 இன்ட்டு 160 என்ன வரும்? நமக்கு 4000 வரும். 4000. அப்போ 2400 டிவைடட் பை 4000 அடித்து போட்டிங்கன்னா 3/5 வரணும். அப்போ தான் 3:5 வரும். 2 0 2 0 கேன்சல், இந்த 2 0 கேன்சல். மீதி 4ஆல் போட்டால் 6 நாள் 24, இது 5 நாள் 40. திரும்ப 3ஆல் அடித்து போட்டு 2ஆல் அடித்து போட்டால் 3 2 6 I 2 10. அப்போ 3/5 வந்துருச்சு. அப்போ 3/5 என்ன அர்த்தம்? நமக்கு 3:5 தான். அப்போ கரெக்டாக வந்துருச்சு. அப்போ பிடி இந்த ரேஷியோவுக்கு இணையான ஒரு பள்ளி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே ரேஷியோவில் இருக்கக்கூடிய 2 பள்ளி எதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப் அண்டு சி. ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். மற்றதெல்லாம் போட்டு பாருங்கள். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. இப்போ சி அண்டு எஃப்னா சிக்கு எவ்வளவு, எஃப்க்கு எவ்வளவு மொத்த மாணவர்கள்னு கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் அதை டிவைட் பண்ணிங்கன்னா 3/5 வரணும். அதேமாதிரி டிக்கு எஃப்க்கும் கண்டுபிடிச்சி 3/5 வரணும். எஃப்க்கும் டிக்கு கண்டுபிடிச்சி 3/5 வரணும். இப்போ எஃப்க்கு சிக்கு கண்டுபிடிச்சிட்டிங்க. இதே ஆப்ஷன் பாருங்கள், எஃப்க்கும் சிக்கும் வரும்போது 3/5 வருது. அதே பாருங்கள், சி அண்டு எஃப் அப்படியே திருப்பி போட்டால் இங்கே வந்து 5:3 வரும். அப்போ இது தப்பு. நமக்கு 3:5 தான் வரணும். அதனால் டக்குன்னு இதை போய் போட்டுறாதீங்க. 3:5க்கும் 5:3க்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதே தான், ஆனால் மேலே கீழே மாறி வந்திருக்கு. ரேஷியோ இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா? கிளியரா? ஸோ அப்போ நீங்கள் போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் நமக்கு. புரிஞ்சுங்களா? சரி, ஓகே. அடுத்தது 4th சம்மு. சம் நம்பர் 4. ஓகே, இந்த 4th சம் பாருங்கள். ஒரு நபரிடம் 532 பூந்தொட்டிகள் உள்ளன. அவர் வரிசைக்கு 21 பூந்தொட்டிகள் வீதம் அடுக்க விரும்பினால் எத்தனை வரிசைகள் முழுமை பெறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். மொத்த பூந்தொட்டிகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா 532 பூந்தொட்டிகள். ஒரு வரிசைக்கு எத்தனை வைக்கிறாங்க? 21 வைக்கிறாங்க. அப்போ மொத்தம் எத்தனை வரிசை வந்து 21 அப்படிங்கிறது பூர்த்தி ஆகும் கேட்குறாங்க. கரெக்டாக 21 வரணும். அப்போ மொத்தம் எத்தனை 21 பூந்தொட்டிகள் இருக்கக்கூடிய வரிசைகள் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ மொத்தம் எத்தனை 21 இந்த 532 இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டாலே போதுமானது. அப்போ 532 நீங்கள் 21 டிவைட் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. எத்தனை வருதோ அதுதான் வந்து அத்தனை வரிசைகள் தான். ஏன்னா மொத்தம் எத்தனை 21ங்கிறது எத்தனை வரிசைங்கிறது தெரிஞ்சு போயிடும். அப்போ 21 டிவைட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. கிளியரா? புரிஞ்சுங்களா? ஸோ இதை நம்ம எதால் டிவைட் பண்ணலாம்? 3ஆல் டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். 3ஆல் பண்ண முடியாது, 7ஆல் பண்ணலாம். 7ஆல் டிவைட் பண்ணும்போது 3 7 21. இதை 7ஆல் டிவைட் பண்ணும்போது 7 49, மீதி 4, 6 7 42. அப்போ 76 / 3. அப்போ 76ல் மொத்தம் எத்தனை 3 இருக்குது? 25 3 எவ்வளோ நமக்கு? 75. அப்போ 25 3 இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ நமக்கு முழுசாக வந்து பார்த்தோன்னா மொத்தம் 25 வரிசைகள் வந்து பார்த்தோன்னா முழுமை பெறும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி. 76ல் எத்தனை 3 இருக்குது? 25 3 இருக்குது. அதுக்கப்புறம் புள்ளி வச்சு வரும், அது நமக்கு தேவையில்லை. ரிமைனிங் இருக்கிற பூந்தொட்டி தேவையில்லை. அப்போ மொத்தம் 25 வரிசைகள் வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல பூந்தொட்டிகள் வந்து முழுமையாக வரிசைகள் இருக்கும். அவ்வளோதான். அப்போ 532ங்கிறது 21 டிவைட் பண்ணி வரக்கூடிய மொத்த வேல்யூ தான் நமக்கு ஆன்சர். கிளியரா? புரிஞ்சுங்களா? சரி, ஓகே. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5. 240 என்ற எண் 15% குறைக்கப்பட்டால் என்ன கிடைக்கும்? இது எண்களுக்குள்ளேயும் வரும், ரீசனிங்குள்ளேயும் வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. இங்கே பாருங்கள், 240 அப்படிங்கிற நம்பர் 15% குறைக்கப்பட்டால் என்ன கிடைக்கும்? இப்போ 240ல்
15% குறைக்கணும். அப்போ முதல்ல 15% எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். 240ல் 15%ங்கிறது எவ்வளோன்னு தெரிஞ்சாதான் அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும், 240 குறைக்க முடியும். ஓகே, 15%ங்கிறது எவ்வளவு, 15/100 240ல். இப்படி கூட நீங்கள் போடலாம், 15%, 15/100 இன்ட்டு 240. அப்போ 240ல் 15%ங்கிறது எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், 3 5 15, 2 5 10, 1 2 1 2 2 4, அப்போ 12 36. அப்போ 36, 15%ங்கிறது 36. அப்போ குறைக்கப்பட்டால்னு சொல்கிறாங்க. அப்போ 240லிருந்து 36 கழிச்சா 204. கரெக்டாக? அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 204. ஆப்ஷன் பி 204. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க, 240 என்ற எண் 15% குறைக்கப்பட்டார். 15% 240ல் 15%ங்கிறது 36. அப்போ அதில் 36 குறைச்சோம்னா எவ்வளோ வரும், நமக்கு 204ன்னு வரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி 204. புரிஞ்சுங்களா? கிளியரா? ஓகே, அவ்வளோதான். டோட்டலாக வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த பார்ட் 16ல் 5 சம் பார்த்துருக்கோம். இந்த 5 சம்மில் வந்து உங்களுக்கு ரீசனிங் கொஞ்சம் ட்விஸ்டடாக ரீசனிங் பிளட் ரிலேஷன் கொஞ்சம் ட்விஸ்டடாக இருந்திருக்கும். அதுமாரி பகடைகள் கொஞ்சம் யோசிச்சு போடணும். ஏன்னா நீங்கள் பகடைகள் வந்து அந்த 2வது தடவை போடும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். அது கரெக்டாக பார்க்கணும். ஏன்னா இரு பகடைகள் சுண்டப்படும் போது வெவ்வேறு எண்கள், அதுதான் ரொம்ப கண்டிஷன் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதுக்கப்புறம் இதுவும் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நுனிப்பாக போடணும். ஒன்று ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி போடணும். இது நீங்கள் அழகாக போட்டுடலாம், வகுத்து டிவைட் பண்ணி போடுறது தான். இதுவும் நீங்கள் அழகாக போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு 3 சம் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா அழகாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஸ்கோர் பண்ணிடலாம். இதே மாடலில் கேட்டாங்கன்னா. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோர் பகடன், கிருஷ்ணன். தேங்க்யூ.